ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான மெத்தடில் சூப்பராக நல்லா கமகமன் வாசனையோட தேங்காய் பால் ரசம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். தேங்காய் பால் ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இந்த டீஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு எடுத்துருக்கிறேன். அதே ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 6 பல்லு பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் வந்து நான் வந்து எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு காட்டி சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஒரு மூடி தேங்காயில் கரெக்டாக பாதியான அளவுக்கு நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். இதுவே நம்மளுக்கு வந்து போதுமானது. இதை தான் நான் குட்டி குட்டியாக இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி விட்டு நல்லா நைஸாக மழன்னு அரைச்சி நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து புளி எடுத்திருக்கேன். நம்ம இந்த தேங்காய் பால் ரசத்தில் வந்து தக்காளிலாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இந்தளவுக்கு நான் புளி ஆல்ரெடி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நான் வந்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா நான் வந்து புளியை கரைச்சி எனக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ, எவ்வளோ ரசம் வேணுமோ அந்தளவுக்கு நான் கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இதில் நான் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா தேங்காய், அது எல்லாத்தையுமே இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் தேங்காய் அரைக்கும் போது கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் என்னால் மழன்னு அரைக்க முடியல. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டேன். ஆனால் நீங்கள் நல்லா மழன்னு அரைச்சி இதை வந்து நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சிடறேன். பாத்திரம் நல்லா சூடாக வந்த உடனே நம்ம ரசத்துக்கெலாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்குவோமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்ட பிறகு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, காரத்துக்கு 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்கணும்லாம் இல்லை, சும்மா ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினாலே போதும். இதுக்கு மேலெலாம் ரொம்பலாம் வதக்க வேணாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி புளி தண்ணி தேங்காய் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் நல்லா கையால் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கரண்ட் போனதுனால என்னால் நைஸாக அரைக்க முடியல. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், கரண்ட்டே வரல. அதனால் நான் வந்து சரி இதோட ஆட் பண்ணிட்டேன் நான். இப்போ அடுப்பை வந்து ஹையில் வச்சுட்டு இதை மூடிலாம் போடக்கூடாது, ஏன்னா இது வந்து பொங்கி வரும். அதனால் மூடி போடாமல் அப்படியே நம்ம வந்து விட்டுடலாம். இது ரசம் மாதிரி நல்லா நுரக்கட்டி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ரசம் எப்படி நுரக்கட்டி வருமோ அதே மாதிரி நுரக்கட்டி வந்துடுச்சு. ஆனால் இது வந்து நல்லா கொதிக்கணும். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, ஆனால் இது வந்து நல்லா கொதித்து வரணும். இப்போது கரண்டியால் அந்த நுரக்கட்டி வரல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் ஒரு கொதி வரும் பார்த்திங்களா, அதிலிருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு அடுப்பை ஹையில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளியோட சீரகம் சோம்பு அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து கொதிக்க விட்டுக்குங்க. அப்பப்போ பக்கத்தில் இருந்து கரண்டியால் அப்பப்போ அந்த நுரக்கட்டி பொங்கி வரும்போது கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்பப்போ விட்டுக்குங்க. இந்த தேங்காய் பால் ரசம் செய்யும்போது உங்கள் வீடே கமகமன் நல்ல வாசனையாக இருக்கும். அது இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் யாருக்காவது
உடம்பு சரியாதவங்களுக்கு கூட இது நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ ஃபீவராக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கூட கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கம கமன்னு சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்கள். இதே போல் வேறொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை பாய்.